பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 123 சங்கீதம் 2 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அருமையான வேத வசனம் பாருங்க. அங்கே வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு இறங்கும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனையே நோக்கி எங்களுடைய கண்கள் காத்திருக்கிறது. எங்களுக்கு இறங்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ ஒரு அழுத்தம் திருத்தமாக இவர்கள் ஜெபிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3வது வசனம் 4வது வசனத்திலலாம் வேதம் சொல்லுகிறது பாருங்க. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தையினால் மிகவும் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். முதல் வார்த்தை நம்ம வாசிக்கிறோம், நிந்தையினால நான் நிறைஞ்சிருக்கிறேன், அதனால இறங்குங்க. 2வது வார்த்தை சொல்லுகிறாங்க, சுக ஜீவிகளுடைய நிந்தையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் நாங்கள் இப்போ நிந்திக்கப்பட்டிருக்கோம், அதனால எங்களுக்கு நீங்கள் இறங்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை சுற்றி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நிந்திக்கிறாங்க, நம்மளை நிந்தனை செய்கிறவர்கள். ஸோ நமக்கு விரோதமாக எழுந்து பேசுகிறவர்களுக்கு மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். அவங்க கிட்ட இருந்து எங்களை தப்புவிக்க ஆண்டவரே நீர் இறங்க வேண்டும் என்று இந்த வேளையில் அவர் கருத்தாய் ஜெபிக்கிறார். அடுத்த வார்த்தை நம்ம வாசிக்கிற பாருங்க, சுகஜீவிகளுடைய நிந்தையினாலும். அப்படின்னா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோம் பாரு, நாங்கள் தேவனை, நீங்கள்லாம் தேவனை தேடுறீங்க, நாங்கள்லாம் பாரு எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி வாழ்வதுனால அவங்க அகங்காரத்தோட எங்களுடைய காரியம் பாருங்க, நாங்கள் செழித்திருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குது, எங்களுக்கு நேர்த்தியா இருக்கிறது என்று அவர்கள் பார்க்கிற அந்த சுக ஜீவியத்தின் வாழ்க்கையும் அகங்காரங்களுடைய எண்ணங்களும் எங்களுக்கு நிந்தையா இருக்கிறது. அந்த இகழ்ச்சியும் அந்த நிந்தனையிலிருந்து தயவு செய்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் வேண்டும் என்று இந்த வேளையில இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. இறங்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேளையில இந்த மாதிரியான மனநிலைமையில சூழ்நிலையில நீங்க யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இறங்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மனம் தளராமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, இதுதான் காரணம், ஆண்டவரே நிந்தனை செய்கிற மத்தியில எனக்கு இறங்குங்கன்னு சொல்றது போல நீங்களும் ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற மனுஷனுக்கு முன்பதாக எங்களை பத்திரமாய் நடத்துங்க, எங்களுக்காக இறங்கி நியாயம் செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் இறங்கி வர வேண்டும் என்று போராடி ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். ஆமென். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார். உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கிறபடினால நிச்சயமாய் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் விடுதலை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் அவரை நோக்கி பாருங்க. எத்தனை நிந்தனையான சூழ்நிலைகள் உங்களுக்கு சூழ்ந்திருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு நீங்க கடந்து போகாதீங்க. அதுதான் நம்ம சங்கீதம் 121 வாசிக்கிறோமே, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று. ஆமென். ஸோ ஒத்தாசை நமக்கு அவரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். நாம் அவரை கூப்பிடும்போது, பரலோகத்தில் இருக்கிற தேவனை கூப்பிடும்போது நிச்சயமாய் அவர் நமக்காக இறங்கி வருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்ம பார்க்குறோம் லூக்கால வசனத்தில் நம்ம வாசிக்கிற 18ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனை குறித்து வாசிக்கிறோம். பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த குருடன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் மிகவும் அதிகமாக இயேசுவை கூப்பிடுகிறான். ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு இறங்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மிகவும் தாழ்மையோடு இந்த வேளையில கேட்பார். அப்போ அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவரை அதட்டுகிறார்கள், நீ இதை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை நிந்திக்கிறார்கள். ஆனாலும் அந்த நிந்தனைக்கு மத்தியில கூட ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் சத்தமாக அவன் கூப்பிடுகிறான். கூப்பிடுகிற வேளையில் அந்த இடத்துல இயேசுவானவர் நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிற, நீ என்ன செய்யணும் நீ எதிர்பார்க்கிறப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு பார்வை கிடைக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதுதான் குறை அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுகிறான். ஸோ ஆண்டவரை நோக்கி அவன் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். இயேசுவானவர் உடனே சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த அருமையான காரியத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. நாம கூப்பிடும்போது அவர் இறங்குவார், அவரை தேடும்போது நாம் கண்டடைவோம். அவர் சொல்லிட்டார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது, நீ என்ன எதிர்பார்க்கிறியோ என்ன காரியம் செய்கிறியோ அது நடக்கும் என்று இவர் இவ்விதமாய் இயேசுவானவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்க்கிற நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம உங்க விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாய் அவர் மனம் இறங்கி உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான உபவாச நாளிலும் பிள்ளைகள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவரே நீர் ஏறெடுப்பீராக, அவர்களுக்காக மனம் இறங்குவீராக. ஆண்டவரே நிந்தைகளிலிருந்து அவரை விடுதலையாக்குவீராக. ஒவ்வொருவரை பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. நீர் இறங்கும் வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கண்களும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே அவர்களுக்காக இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக. எப்படி குருடனுக்கு நீர் கண்களை கொடுத்து கர்த்தாவே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று வாக்கு கொடுத்தீரோ, அதே வாக்கை இன்ற நாள் பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருடைய
இருதயங்களிலும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு விசுவாசத்தின்படி ஆண்டவரே எல்லோரையும் ரட்சிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா நாசமோசங்களுக்கும் பயங்களுக்கும் கர்த்தர் விலக்கி காத்தலும். பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை கூடவே இருக்கட்டும். தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பட்டும். இந்த வேளையில கூட கர்த்தாவே வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களுக்கும் ஆண்டவரே நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. வியாதியின் மத்தியில போராடி கொண்டிருக்கிறவங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா மருத்துவரால முடியாதது கர்த்தாவே உம்மாலே முடியுமே ராஜா. அப்பா தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணச் செய்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பத்திரப்படுத்தும். ஆண்டவரே பூர்ண சுகத்தினால் இடைக்கட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.